வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்ச்சல் அதாவது ஃபீவர் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பு தான் பார்க்குறோம். வீட்டில் வச்சு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குது, அவங்களால குளிர் தாங்க முடியலை அப்படின்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது. ஓரளவு டாலரபுளாக இருக்குது, சூடு மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்போது நான் வந்து ஒரு காட்டன் துணியில், அதாவது ஈரத்துணி இருக்கும் இல்லையா, ஈரத்தில் முக்கி அதுக்கப்புறம் உடம்புல தான் நல்லா பிழிஞ்சிட்டு முகத்தில், அந்த அக்குள் பகுதியில், தொடையில், அதுக்கப்புறம் வயிற்றில், பேக் சைடு இப்படி எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுட்டு நல்லா ட்ரை டவல் வச்சு ஒர்க்கா ஒத்தி எடுத்துடணும். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு டேப்லெட் பேராசிட்டமால் 500 mg கொடுத்துருங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. எக்ஸ்பைரி கண்டிப்பாக பார்க்கணும். தெரியாத மாத்திரைகளும் கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா டோசஸ்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் அட்வைஸ் படி தான் கொடுக்கணும். அப்புறம் கஞ்சி இந்த மாதிரி மைல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. தண்ணியில் வந்து ப்ரெட்டு டச் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட கொடுக்கலாம். இந்த மாதிரி மைல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்து அவங்கள வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து நார்மலாக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வாய் ஃபுல்லாக கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இஷ்டப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். இந்த டைம் ஷெட்யூல்லாம் போடக்கூடாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் ஃபுட்டு, மத்தியானம் இது, சாயந்தரம் இது அப்படிலாம் போடாமல் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குற மாதிரி ஒரு 1/2 an hour ஒன்ஸ்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளூயிட் ஐட்டம்ஸு, லிக்விட் ஐட்டம்ஸு, பழம், ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூரின் நல்லா போகும், சூடெல்லாம் வெளியேறும், கிருமிகள்லாம் அவுட் சைடு போகும். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்க்கும்போது சிக்காக தான் தெரியுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். டாக்டரோட அட்வைஸ் படி தான் பேலன்ஸ் உள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும், அதுதான் நல்லது. அந்த மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர்லாம் இருக்குது. ஸோ நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அட்வைஸ் படி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சிம்பிள் டெக்னிக் அட் ஹோம், ஓகேங்களா. அதனால் மைல்டு டயட், ஃப்ளூயிட், அப்புறமேட்டுக்கு நம்மளோட ஈரத்துணி வச்சு ஒத்தர வைக்கிறது, அது வந்து ஒன் டைப் ஆஃப் டெபிட் ஸ்பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அர்ஜென்ட்டுக்கு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸ்பெஷலாக வந்து அண்டர் 5 years அப்படின்ற குழந்தைகளை வீட்டில் வச்சு தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்போது அந்த குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைகளால் அந்த ஃபீவர் வந்து டாலரேட் பண்ண முடியாது, அதனால் ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 5 yearsக்குள்ளே உள்ள ஏஜில் உள்ள குழந்தைகளை யாருமே டெஸ்ட்டு பண்ணாதீங்க. கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இல்லைனா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதான்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.